அண்ணோ பாத்தியாம்மா, இதுதாம்மா எங்களோட கோயில். பல ஆண்டு வருஷமா எங்கள் காட்டுவாசிங்க கும்பிட்டுட்டு வந்த குலதெய்வம் இவங்க 2 பேர் தாம்மா. ஐயா, நீங்கள் சொன்ன இடம் இதுதானா? ஆமாம்மா. ஆனால் ஏன் இந்த இடம் இவ்வளோ அசுத்தமாக இருக்குது? இந்த பக்கம் மனுஷங்க வந்து பூஜை செஞ்சு பல வருஷங்கள் ஆகுது. அதனால தான் இந்த கோயில் இப்படி பாழடைஞ்சு போயிருக்கு. ஆனால் நாங்கள் வேறு ஊர்லேருந்து வந்தவங்க. நாங்கள் சொன்ன மகாராணி அதெல்லாம் ஏற்றுப்பாங்களா? எனக்கு தெரியாதுமா. நீ ஏதாவது மகாராணி கிட்ட சொல்லி இந்த கோயிலை மறுபடியும் புதுப்பிச்சு தர சொல்லணும். அதுவும் இல்லாமல் பழையபடி எல்லா பக்தர்களும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடுறதுக்கு நீ தான் எதனா ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும். பூசாரி ஐயா, நீங்கள் கொடுக்குற பொறுப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. என்னால் இந்த வேலையை பண்ணி முடிக்க முடியுமா தெரியல. ஆனால் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். நீ மட்டும் இந்த கோயிலில் பழையபடி செஞ்சு கொடுத்துட்டேன்னா உனக்கு எல்லா நன்மையும் நடக்குமா. அது பெரிய புண்ணியம். இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் இந்த சாமியை கும்பிட மறந்துட்டாங்க. மறுபடியும் எப்படி அவங்கள இந்த சாமியை கும்பிட வைப்பீங்க? அதெல்லாம் நடக்கிற காரியமா? பணமெல்லாம் அண்ணா, எங்க சித்தி நினைச்ச முடியாதது எதுவுமே இல்லை. இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு மாசத்துல இந்த இடத்த அவங்க எப்படி மாற்றி காமிக்கிறாங்கன்னு. ஐயா, இந்த இடத்த பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இவ்வளோ புதருங்க இங்கே வண்டி போயிருக்கு? இவ்வளோ குப்பைங்கள்லாம் இங்கே சேர்ந்து போய் கிடக்குது. கொஞ்சம் இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணலாமா? இங்கே இருக்கிற மற்ற ஜனங்களை கூப்பிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ண சொல்லலாமா? மகாராணியோட உத்தரவு இல்லாமல் யாரும் இந்த இடத்த சுத்தம் பண்ண வரமாட்டாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு போவோம். நீங்கள் எப்போ மகாராணியை சந்திக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி கொஞ்சம் வேலையாட்கள்லாம் அனுப்ப சொல்லுங்கள். அவங்க ஒத்துக்கிட்டாதான் இங்கே வந்து இந்த இடத்த எல்லாருமே சுத்தம் பண்ணி வச்சுட்டு போவாங்க. நீங்கள் காக்கா தலையில் பணமழை வைக்கிற வேலை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் என்னோட சக்திக்கு எவ்வளோ முடியுமோ நான் செய்கிறேன். நீங்கள் 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்த முக்கிய காரணமே இதுவாக தான் இருக்கும்னு எனக்கு என்னவோ தோணுதுமா. சரியா, அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். பணமேலும் அடுக்கு செட்டி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம். நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணுறீங்களா? கண்டிப்பா பண்ற சித்தி. டேய் பணவெல்லம் அடுக்கு சட்டி, 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் 2 பேரையும் நுங்கு வெட்டி கொடுத்துட்டு இவங்களெல்லாம் மகாராணி கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு தானே சொன்னேன். இங்கே நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செஃப், அவங்க 2 பேரும் திட்டாதீங்க. நாங்கள் தான் இவங்க 2 பேரையும் இந்த இடத்த சுத்தம் படுத்துறதுக்காக எங்களுக்கு உதவி செய்ய சொன்னோம். இந்த இடத்துக்கு யாரும் இப்போல்லாம் வரதில்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு மகாராணிக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு கோபமாயிடுவாங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாத அதிக பிரசங்க வேலைலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? பூசாரி, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ராணிக்கும் இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஏன் இப்போ இது தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்க? செஃப், நீங்கள் ஏன் அவரை தேவையில்லாமல் திட்டிருக்கீங்க? நாங்கள் தான் அவரை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னோம். உனக்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நீ இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஊருக்கு நீங்கள் திரும்பி போகிறதுக்கு மகாராணியே உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. நீங்களும் எங்களை மாதிரி தானே இந்த ஊரில் 2 வருஷமாக மாட்டிகிட்டு இருக்கீங்க. உண்மையாவா? உண்மையாக அதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். பூசாரி ஐயா, இந்த சாமியை வழிபட்டா நான் மறுபடியும் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்துருவேனா? நீ உண்மையான அன்போட இந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தனா கட்டாயம் நீ நினச்சது நடக்கும்பா. ஐயா, நீங்கள் சொல்கிறது கேட்கும் போது எனக்கும் ஒரு நம்பிக்கை வருது. எங்கள் அம்மா அப்பா, அக்கா, தம்பி இவங்களெல்லாம் பார்த்து 2 வருஷம் மேலே ஆகுது. அவங்களும் எனக்காக ஊரில் காத்துட்ருப்பாங்க. நான் என்ன ஆனேன் ஏதானேன்னு தெரியாமல் ஊரில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா இந்த கோயிலுக்கு வந்து 20 நாள் விடாமல் தீபம் ஏற்றி வச்சுட்டு அவங்க மனசில் என்ன நடக்கணுமோ அதை வேண்டிட்டு போவாங்க. 20 நாள் கழிச்சோன்னே அந்த விஷயம் டக்குன்னு நடந்துடும். உண்மையாவா? நான் இந்த கோயிலுக்கு பல வருஷமாக பூஜாரியாக இருந்தவன். நான் உண்மைதான் சொல்லுவேன். ஆனால் இந்த கோயில் பார்க்குறதுக்கு இப்போது ரொம்ப பாழடைஞ்ச நிலமையில இருக்கே. இந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது எப்படி எல்லாரும் வந்து சாமி கும்பிடுவாங்க? செஃப்பு, நாங்கள் அதுக்காக தான் இந்த இடத்த சுத்தம் பண்ணலான்ட்டு ஆரம்பித்தோம். நீங்களும் வந்துட்டீங்க. எங்கள் கூட சேர்ந்து இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுமோ இந்த கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இன்னும் 1 மணி நேரத்தில் மகாராணியை பார்க்கறதுக்கு போகணும். அதனால் 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ நம்மளால் இந்த இடத்த சுத்தம் பண்ண முடியுமோ அவ்வளோ சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். சரி, மசன் பேசாமல் வேலையை ஆரம்பிக்கலாம். நான் இங்க இருக்கிற புள்ளிங்களெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். நான் இங்க இருக்கிற கல்லுங்களெல்லாம் அப்புறப்படுத்திடுறேன். யாராவது இங்கே விளக்குமாறு கொண்டு வரீங்களா? அதை வச்சு இந்த இடத்துல நான் பெருக்கி விட்டுறேன். வழக்கமாரி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இங்க இருக்கிற தென்னை மரத்தில் இருக்க குச்செல்லாம் சேகரிச்சு எடுத்துட்டு வரோம். அதை வச்சு சின்னதாக ஒரு விளக்குமாறு செஞ்சு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம். சரி, இங்கே இருக்கிற பொதாருங்களெல்லாம் நான் க்ளீன் பண்ணிடுறேன். இந்த இடத்து பக்கத்துலேயே விளக்கு விற்கிற அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் நாங்கள் விளக்கு வாங்கி இந்த சாமிக்கு தீபம் ஏற்றுவோம். அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. 20 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அவங்க இன்னுமா இங்கே இருக்க போகிறாங்க? போய் பாருங்கள், இந்த பக்கம் எங்கேயாவது இருக்காங்களான்னு. அண்ணோ, அவங்களும் என்ன மாதிரி தான்மா இந்த தெய்வத்து மேலே பைத்தியமாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல சொந்த வீடே இருக்குது. நான் வேணா இங்கே சுற்றி முற்றி பார்க்குறேன். இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. போன வாரம் கூட அவங்கள நான் கடை தெருவில் பார்த்தேன்.
இன்னைக்கு நம்மளோட வேலை இந்த இடத்த சுத்தம் பண்ணுறது. அதுக்கு எத்தனை பேர் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணாலும் அது நல்லது தானே. பொழுது போகிறதுக்குள்ளே ஊர் போய் சேரலாம். சரியா சொன்னீங்க. பணவெல்லம் தேவையில்லாத செடி கொடிகள் எல்லாம் இந்த கூடையில் போட்டுட்டேன், எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு வாப்போ. மாஸ்டர் இன்னும் ஒரு 3 தடவை லோட் அடிச்சா எல்லா புள்ளையும் காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இந்தாங்கடா, நீங்கள் 2 பேரும் இந்த கல்லெல்லாம் கொண்டு போய் கடாசிட்டு வாங்க. ஆனா சித்தி என்னால ரொம்ப வெயிட் தாங்க முடியாது. ஒரு 2 கல்லை எடுத்து தனியா வைங்க, அடுத்த தடவை வரும்போது எடுத்துட்டு போறேன். சரிடா, நானே எடுத்துட்டு வந்து தரேன். நீங்கள் 2 பேரும் இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் போடுங்க, போங்க. இங்கே இருக்கிற கழிவுகளெல்லாம் அகற்றிட்டு அப்புறமா இந்த இடம் உண்மையாகவே தெய்வீகமான வீசுது. ஆமாம், நம்மளை இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லிட்டு இந்த பூசாரி எங்கே போனாருன்னு தெரியலையே. சித்தி இந்த இடம் நம்ம வந்தப்ப எப்படி இருந்தது இப்ப பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு. கோயில் மாதிரியே இருக்குது. கண்ணுக்குட்டி, இது நிஜமாவே கோயிலாக அந்த இடம் தான்ப்பா. யாரும் பராமரிக்காமல் விட்டதுனால தான் இந்த இடம் இப்படி பாழடைஞ்சு போயிருந்தது. இந்த இடம் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு. நம்ம மகாராஜாவும் மகாராணியும் மனசு வச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த கோயிலை மறுபடியும் பழைய மாதிரி செஞ்சிருவாங்க. எல்லா வேலையும் பண்ணோம், ஆனால் சாமிக்கு ஒரு பூ வைக்க மறந்துட்டோம் பாரு. இந்த இடத்துக்கு பின்னாடி பெரிய தாமரை குளம் இருக்கு, நான் அங்கிருந்து பூக்கள் பறிச்சிட்டு வரேன். நானும் வரேன். நீ கண்ணுக்குட்டி, உனக்கு நீச்சல் தெரியாது, அதுவும் குளத்தெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அங்கெல்லாம் போகாதடா, நீ என் கூட இரு. அவங்க 2 பேருக்கு நீச்சல் தெரியும், அவங்க போயிட்டு வரட்டும். இல்ல நான் தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்க மாட்டேன், எனக்கு அங்க போய் பார்க்கணும். நான் சொல்கிற பேச கேளு கண்ணுக்குட்டி. சித்தி நாங்க 2 பேர் இருக்கோம்ல, நாங்க அவனை பார்த்துக்கிறோம், அனுப்பி விடுங்க. சரிப்பா, உங்களை நம்பி தானே அவனை அனுப்புகிறேன். கண்ணுக்குட்டி, தண்ணியில் நிறைய பாசி இருக்கும், வழுக்கி எங்கேயாவது விழுந்துருவேன். அதனால எங்கேயும் போகக்கூடாது, மணல்லையே தான் நிற்கணும், புரியுதா? சரி சித்தி.